பார்த்தீங்கன்னா சூப்பரான இடியாப்பம் இது எப்படி பண்ணணும்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. எந்த எடுத்து வச்சுட்டு பார்க்குறீங்களா? ஸோ இன்னைக்கு இடியாப்பம் பண்ணலாம். நான் ரொம்ப நாள் ஆச்சுன்னா இடியாப்பம் பண்ணி, ஸோ அதனால் இடியாப்பம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு நம்ம 2 மெத்தட்ஸ்லையும் பண்ணலாம், 2 மெத்தட்ஸ்லையும் பண்ணலாம். ஒன்று வந்து மாவு வந்து நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சி பண்ணுற ஒரு மெத்தடு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அரிசி மாவு எடுத்து உடனே நம்ம வந்து வெண்ணில போட்டு எடுத்து பண்ணுறது ஒரு மெத்தடு. ஸோ நான் இது வந்து இதில் வந்து அரிசி மாவில் தான் அன்றைக்கி பண்ணுறேன். இன்னொரு நாள் அந்த மெத்தடை நான் காட்டுறேன். ஸோ இதுக்கு நான் 2 கப் எடுத்துருக்கேன். 1:1 அளவுக்கு வந்து நம்ம கப் வந்து தண்ணி எடுக்கணும். ஸோ வாங்க கிடக்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஈஸி அண்ட் சிம்பிள். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுட்டேங்க. 1 கப்பு மாவுக்கு 1.5 கப் தண்ணி. ஸோ 3 கப் தண்ணி வந்து நான் அதில் விட போகிறேன். 3 கூட விட்டுக்கலாம். மாவு ஒவ்வொரு மாவும் பொறுத்து இருக்கு, சரியா? இது ஒரு 1/2 கப் விட்டேன். 3.5 கப் தண்ணி விட்டுருக்கேங்க நான். ஏன் அப்படின்னா அந்த தண்ணி வந்து கொதிக்கும் இல்லையா? ஸோ அதனால இதில் வேறு எதுவுமே நான் சேர்க்க போகிறது இல்லை. பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கேன் நான். இது கூட வந்து நான் விடுறது வந்து என்ன செய்வேன், நெய் விட்டுக்கலாம் நீங்கள், இல்லைன்னா தேங்காய் கூட விட்டுக்கலாம். அதோட ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால இல்லை எனக்கு தேங்காய் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நெய் விட்டுக்கிறீங்க, நெய் விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது வாசனை இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெய், கோல்டு வின்னர், சன்ஃப்ளவர் ஆயில், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா லைட்டாக வேணால் விட்டுக்கோங்க. ஆனால் நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெய் விடும் போது இதோட டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவர் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். நான் வந்து ரொம்பலாம் இல்லைங்க, அந்த மூடியில் இருக்க அளவில் அந்த மூடியோட இதில் வந்து எடுத்திருக்கேன். நான் ஒரு மூடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த நேரம் நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம்ல, அதனால தான். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இதோட வேலை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இது பாயில் ஆகணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மாவை போட்டு கிளறலாம். இப்போ நல்லா கொதிச்சு முடிச்சு நம்ம பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சமாக மாவு போட்டு இது கிளற ஆரம்பிக்கும். நான் நான்ஸ்டிக் எடுத்துருக்கனால எனக்கு இந்த பேச்சுலர் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் எடுத்திருக்கேன். இது எந்த பாத்திரத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா உருண்டு திரண்டு வரணும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுதா? அப்படியே சூடாக இருக்குங்க. அதுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சுப்போம். நான் நான்ஸ்டிக் எடுத்துருக்கனால இதை எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கடாயில் எப்படி வேணாலும் பண்ணிங்கனாலும் இதே மெத்தடில் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இடியாப்பம் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே நல்லா வரும். நான் வந்து என்னோடய நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துருந்தேன். அதை நான் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். இது வந்து நான் அன்னைக்கு எடுத்துறது வந்து நான் நான்ஸ்டிக்கு. இது வந்து ஒண்டர் செஃப் உள்ளது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கு, இந்த இடியாப்பம் மிக்ஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது 2 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை கையால் பிசைஞ்சு புளிஞ்சு எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் வந்து பாதி எடுத்திருக்கேன். பாதி வந்து இப்படி பிசைஞ்சு கொஞ்சம் சூடாக இருக்குது. பட் ஓகே, பார்த்தீங்கன்னா இது நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். அப்போ தான் நம்ம வந்து புளியும் போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஏதாவது மாவு வந்து உள்ளே வந்து எதுவும் சேராமல் கூட இருந்துச்சுன்னா நம்ம அப்படி பிசையும் போது வந்து ஒன்றாவே சேர்ந்துடும். அதனால் இங்கே பாருங்கள், நல்ல திரண்டு வர்றது மாதிரி இருக்கும். நல்லா உருண்டு திரண்டு வரும். சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க போய் புளிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழலில் போட்டு நல்லா எண்ணெய் தடவி விட்டுருங்க. அப்புறம் தான் கொட்டாமல் வரும். அதனால் இப்போ அந்த மாவை திரும்ப இதுக்குள்ள போட்டு கொஞ்சம் போட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், சரியா? இதான் பதம். இப்போ நம்ம மாவை புளிஞ்சு விடலாம். எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும், அதனால் நான் வந்து என்ன செய்கிறேன்னா கொஞ்சம் பெருசாகவே புளிஞ்சு வச்சுக்கிறேன். அந்த ஜாலி போட்டுருக்குது. உங்களுக்கு சின்னதாக வேணும்னா நீங்கள் சின்னதாக போட்டுக்கோங்க, சூப்பராகவே இருக்கும். இங்கே பாருங்கள், புளியதுக்குமே ரொம்ப ஈஸியாக வருது. இங்கே பாருங்கள், ஆவி பறக்கு. ஏன்னா கொஞ்சம் சூடாகவே இருந்தது இல்லையா? அதனால் நான் போட்ட உள்ள இதில் போட்டது வந்து கொள்ளலில் போட்டது வந்து ஒரு 5 இடியாப்பத்துக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் பெருசு வச்சுருக்கீங்களா சின்ன வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கிட்டு கொள்ளலில் வந்து நீங்கள் மாவு போட்டுக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. சொல்லுவாங்க. இது வந்து வேக வச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சிங்க. ஸோ இதை எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான இடியாப்பம் செஞ்சு எடுத்துட்டேங்க. சூடாக ஆவி பறக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. என்ன தெரியுதா? ஆவி பறக்கிறது. அப்பா பயங்கர சொல்லுது. இதோட சேர்ந்து நான் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து சுகர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி இதில் நீங்கள் நாட்டு சக்கரெல்லாம் போட்டுக்கலாம், நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இல்லை தேங்காய் பூ தூவி சுகர் நாட்டு சக்கரை இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை மாதிரி சூப்பரான வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஸோ என்னோட நெக்ஸ்ட் வ்ளாக் நான் பார்க்குறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.